பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆம் பிரியமானவர்களே, மெதுவான பிரதியுத்தரம் அப்படின்னு சொன்னா நாம் ஒருத்தரிடத்துல சொல்லுகிறதான அந்த வாய்மொழி சொல், அதாவது நாம் பேசுகிறதான விதம் மற்றும் அவர்களிடத்தில் அணுகக்கூடிய அணுகுமுறைகள், இவைகளெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஒரு நன்மைகள், ஒரு நமக்கு தேவையான ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் கேட்கிற பொழுது அல்லது அவர்களிடத்தில் சொல்கிற விதமாய் சொல்கிற பொழுது அவர்கள் செய்யக்கூடியவர்களாய் இருப்பார்கள். நாம ஆர்டர் போட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஏய் அதை செய், இதை செய் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்துகிறது போல நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், நமக்கு நன்மை செய்ய எதிர்பட்டாலும் நம்முடைய வார்த்தைகளை நிமித்தம் அவர்களை அப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்துகிறதற்கு தடையாகி போகும். அங்க பாருங்க, மெதுவான பிரதியுத்தரம், அதாவது அமைதியான ஒரு சொல், ரொம்ப எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவன் வந்தாலும் அதை அப்படியே அவன் கோபமா வந்தா அப்படியே அதை மாத்திருமா. கடுஞ்சொற்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப நம்ம கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசி அது செயல்படுத்திடலாம், இதை செய்யணும் அப்படின்னு நாம் நினைச்சோன்னு வைங்களேன், அது நாம காரியத்தை சாதிச்சுக்க முடியாது. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை செய்யக்கூடிய வருகிறவர்கள் நன்மை செய்வாங்க அப்படின்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக வேற எப்படி ஆகிலும் சொல்லுவாங்கல்ல, கோத்து விட்டு போயிட்டாயா அப்படின்னு, அந்த மாதிரி சில கிறித்துவ வேலைகளெல்லாம் செஞ்சிட்டும் போயிடுவாங்க. அதனால நாம பேசுகிறது கொஞ்சம் ஞானமா பேசணும். 2வது வசனம் தான் சொல்லுது, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்துமா, மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்குமா. ரொம்ப முக்கியங்க, நம்முடைய வாயின் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ஒருவரை நமக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ மாற்றுகிறது எப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தை தான். கடுஞ்சொற்கள் மனுஷன்கிட்ட கோபத்தை எழுப்பும். நம்ம ஆர்டர் பண்றோன்னு வைங்களேன், அது மக்கள் மத்தியில இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிள்ளைங்களை வைத்து கொண்டா கூட இப்போ உள்ள பிள்ளைகளுடைய மனநிலை அது முற்றிலும் வேறுபட்டதா இருக்கிறது. அந்த நாட்கள் நமக்கு ஆர்டர் போடுவாங்க, அடிமைப்படுத்துவாங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டோம், சொன்ன காரியத்தை செயல்படுத்திக்கிட்டு வருவோம். ஆனா இப்போ ஒரு காரியங்களை நாம ஒரு சின்ன பிள்ளைகளிடத்திலேயோ அல்லது ஒரு வாலிபர்களிடத்திலேயோ அல்லது நமக்கு கீழ் வேலை செய்கிறவர்களிடத்திலேயோ நாம சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அந்த என்ன சொல்றது, வே ஆஃப் டாக், நம்ம பேசுகிறதான அந்த முறை சற்றே மாறுபட்டு இருந்ததுன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்க. நீங்க 1 ராஜாக்கள்ல 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 19 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெகபயாம் எரபயாம் அப்படின்னு சொல்லி அங்க வருவாங்க. அந்த சம்பவங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெகபயாம ராஜாவாக்கணும்னு சொல்லிட்டு சாலமோனுடைய ஆட்கள் அவரெல்லாம் விரும்புவாங்க. அங்க ஒரு சம்பவம் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, சாலமோன் அந்த ஜனங்களை ரொம்ப ஞானமா அதிசயமா அற்புதமா நடத்தி வந்திருப்பான். அவர்களிடத்துல அன்புள்ளவனா, அவருடைய காரியங்கள் எல்லாத்துலயும் அனுசரிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பான். இங்க சாலமோனுடைய மகன் எப்படின்னு சொன்னா அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டா இருப்பான். அங்க 2 சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, முதியோர்களுடைய பேச்ச அவன் கேட்காம போனான். அவன் வயதுக்குரியதான நபர்களை சேர்த்து கொண்டு அந்த வாலிப பிரயாயத்திற்குரிய அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த துடுக்கு, அந்த வீரம் அப்படின்னு அப்படிப்பட்டதான இளைஞர்களை சேர்த்து கொண்டு, என் தகப்பன் அப்படி பண்ணா, ஆனா அதுக்கு மேல நான் உங்களை செய்வேன் அப்படின்னு சொன்னா நல்லதில்லை, உங்களை அடிமைப்படுத்துவேன், உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன், உங்களை நான் ரொம்ப அவன் வாரினால் அடிச்சான், நான் இன்னும் கடினமான காரியங்களை தண்டனைகளை கடுமையாக்குவேன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை செய்ததை இங்க நீங்க 1 ராஜாக்கள்ல 12ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 19 வசனங்கள்ல நீங்க பார்க்க முடியும். ஏன் இந்த சம்பவத்தை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய கடுமையான சொற்கள் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா பழகுற ஒரு இடத்துல நமக்கு அவமானத்தை உண்டு பண்ணிடும். ஆனா அன்பான வார்த்தைகளினால எப்படிப்பட்ட காரியங்களை வேணாலும் சாதிக்கலாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ
கோபத்தை எழுப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வார்த்தையானது கடுமையாக இல்லாம கனிவு நிறைந்ததாய், அன்பு நிறைந்ததாய், ஒவ்வொருவரையும் தேவனண்டை தக்க வைக்கக்கூடியதாய், நமக்கும் அவர்களை பார்க்கிற பொழுது சந்தோஷ சமாதானம் காணப்படக்கூடியதாய் நம்முடைய வார்த்தையானது காணப்பட வேண்டும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த பூமியிலே ஒருவருக்கொருவர் நாங்கள் கடித்து பட்சிக்கிறவர்களாய் இராமல் ஆண்டவரே, அன்பான உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் அள்ளி தெளித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆரோக்கியமான உபதேசங்களை நாங்கள் சொல்லி ஆண்டவரே ஜனங்களை உம்மண்டை ஆண்டவரை நிலைநிறுத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக. எங்களை மனுஷர்கள் சிலர் பட்சித்தார்கள், எங்களை மனுஷர்கள் சிலர் அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் நாங்களோ அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் எங்கள் ஊழியத்திலும் குடும்பத்திலும் கை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை அவர் அன்புள்ளவராய் சகல காரியங்களையும் ஆக்கிரமித்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்களும் அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நேராய் அந்த அன்பை செலுத்தி ஜனங்களை பக்கம் வசைப்படுத்த உதவி செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய சகல ஆரோக்கியம், சௌக்கியம், தீர்க்காயுசு, நன்மை, சுகம், பலன் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு நீர் தந்து நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.